வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை கனடியன் கால்வாயில் தேவைக்கு அதிகமாக நீர் திறப்பு. கால்வாய் நிரம்பி விளைநிலங்களில் தண்ணீர் பாய்வதால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை. கோவை மேட்டுப்பாளையம் அருகே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டடம். கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் அவதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயில். நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து வருவதால் கோடையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருத்தணியில் கை கால்கள் செயலிழந்த இளைஞருக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியால் உதவி. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மளிகை பொருட்கள், மின்விசிறி வழங்கல். உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை சுற்றிலும் சேதமடைந்த சாலைகள், குப்பை கூளங்கள் தேங்கி கிடக்கும் அவலம். சுற்றுலா பயணிகள் படும் அவதியை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நெல்லை கனடியன் கால்வாயில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள கனடியன் கால்வாய் கல்லிடைக்குறிச்சியில் இருந்து கொத்தன்குளம் வரை உள்ளது. இக்கால்வாய் மூலம் சேரன் மகாதேவி மற்றும் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் சுமார் 13,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இக்கால்வாயில் இருந்து பிசான சாகுபடிக்காக கடந்த நவம்பர் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. 130 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த நீரின் மூலம் அந்த பகுதி விவசாயிகள் நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்துள்ளனர். தற்பொழுது நெற்பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கனடியன் கால்வாயில் தேவைக்கு அதிகமாக முழு கொள்ளளவு நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கால்வாய் நீர் நிரம்பி மறுகால் பாயும் நீர் விளைநிலங்கள் வழியாக வீணாக ஆற்றில் சென்று கலக்கிறது. இதனால் அறுவடை பணிகளை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் விவசாயிகள் இந்த அறுவடை பாதிக்கப்படுவதுடன் அடுத்த சாகுபடிக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட அரசு பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை பெரிய தொட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு பள்ளி சிதிலமடைந்த நிலையில் அப்பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டு 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் கடந்த டிசம்பர் மாதம் திறக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் இப்பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் பயன்பாட்டிற்கென கழிப்பறை கட்டப்படவில்லை. இதனால் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். 67 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தில் கீழ்த்தளத்தில் 2 வகுப்பறைகளும் மேல்தளத்தில் 2 வகுப்பறைகளும் மட்டுமே உள்ளன. இந்த கட்டடத்திற்கு ஒரு கழிப்பறை கூட இல்லாதது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு கழிப்பறை வசதி அமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்காட்டில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து வருவதால் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில மாதங்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்காட்டில் உள்ள நீர்நிலைகளில் நீரின் அளவு குறைய தொடங்கியுள்ளது. ஏற்காடு டவுன் பகுதியில் மக்களின் நீர் ஆதாரமாக உள்ள ஏற்காடு படகு இல்ல ஏரி மற்றும் அலங்கார ஏரியில் தண்ணீர் குறைய தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்கூட்டியே வெயிலின் தாக்கம் அதிகரித்துவிட்ட நிலையில் இதே நிலை நீடித்தால் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. திருத்தணியில் கை கால்கள் செயலிழந்த இளைஞருக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ராதாகிருஷ்ணன் தெருவைச் சேர்ந்தவர் குமார். இவருக்கு 2 கைகளும் மற்றும் கால்கள் செயலிழந்த நிலையில்
உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக உள்ளார். வறுமையில் வாடி வரும் இவருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அவரது தங்கை கோரிக்கை விடுத்திருந்தார். இவரது நிலை குறித்த செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் விரிவான செய்தியாக ஒளிபரப்பானது. செய்தியை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்த நிலையில் செய்தியை கண்ட தமிழக வெற்றி கழகத்தினர் அவரது வீட்டிற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் மின்விசிறி ஆகியவற்றை வழங்கினர். அத்துடன் வேறு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வதாகவும் உறுதியளித்தனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு உதவி கிடைத்ததில் அந்த குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். ஒட்டன்சித்திரம் பகுதியில் பீட்ரூட் விலை குறைந்து கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடக்காடு, வண்டிப்பாதை, அத்தப்பகவுண்டன் புதூர், பெரியக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பீட்ரூட் பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்த நிலையில் பீட்ரூட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகரித்த நிலையில் நல்ல வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் வரத்து அதிகரிப்பால் பீட்ரூட்டின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒட்டன்சத்திரம் சந்தையில் கடந்த மாதம் 1 கிலோ பீட்ரூட் 44 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்பொழுது வரத்து அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ பீட்ரூட் 4 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் விதை வாங்கிய கூலிக்கு கூட லாபம் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விதை, நடவு, ஆட்கூலி, மருந்து வண்டி வாடகை என ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் விவசாய பொருட்களுக்கு அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் இதே நிலை நீடித்தால் விவசாயத்தை கைவிட்டுவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்ல நேரிடும் என்று வேதனை தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு செலவு பண்ண காசுமே விதை வாங்கின காசும் கூட வராதாட்டு இருக்குது. இனி அதை எடுக்கிற கூலி இருக்குது, மற்றபடிக்கு அதை கொண்டுட்டு போகணுனாலும் நஷ்டந்தே வரமாட்டிருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான விலை கொடுத்தாத்தான் நாங்கள் அடுத்த போகத்துக்கு நாங்கள் வின் பண்ணி போக முடியும். இல்லைன்னு சொன்னால் விவசாயமே அப்படியே நலுவடைஞ்சு போகிற அளவுக்கு போக இப்படி ஏதோ ஒரு வகையில் நோய் அடிச்சிருது, இல்லைன்னு சொன்னால் விவசாயம் பாதிச்சிருது, இல்லைன்னா விலையெல்லாம் போயிடுது. இதை கவர்மெண்ட்டு மனதில் வச்சு எங்களை எல்லாம் ஒரு வாழ வைக்கிறதுக்கான ஒரு வழியை தேடி கொடுத்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்றைக்கும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா வருங்காலத்தில் விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது. ராமநாதபுரத்தில் 500 ஏழை பெண்களுக்கு இலவசமாக அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் ஏழை பெண்கள் சுய தொழில் தொடங்கும் வகையில் சுமார் 8000 ஏழை பெண்களுக்கு இலவசமாக அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. பியூட்டி அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அழகு கலை நிபுணர்கள் பங்கேற்ற ஒருநாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட அழகு கலை நிபுணர்கள் பங்கேற்றனர். தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து அழகு கலையை கற்றுக் கொடுத்தனர். இதில் விரைவாக மேக்கப் போடுவது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் அழகு கலை பயிற்சிக்கு தேவையான நகைகள், அழகு சாதன பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கூட்டத்தில் விரைவாக மேக்கப் போடுவது குறித்து செய்தி காண்பித்தனர். இது எதுக்காக நம்ம இங்க லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பியூட்டிஷியன் அனைவருக்கும், அது போக பெண்கள் அனைவருக்கும், கஷ்டப்பட்டு அதாவது ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய பெண்களும் கல்வி தரத்தை கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் மூலமாக அவங்களோட கல்வி தரம் மற்றும் குடும்பத்தோட வருமானத்தை உயர்த்துறதுக்காக நாங்க இந்த அமைப்பு மூலமா இங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த இயக்கம் சிறப்பா செயல்பட்டு வருகிறது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருச்சி அருகே புகழ்பெற்ற புத்தூர் குழுமாயி அம்மன் கோவில் குட்டிக்குடி திருவிழா கிராம வாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக தொடங்கியது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவானது நள்ளிரவில் உரிமை மேளம் மற்றும் கிராம வாத்தியங்கள் முழங்க காப்பு மற்றும் சலங்கை போன்றவற்றை எடுத்து வரப்பட்டு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 3ஆம் தேதி மறு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கம் மும்முனை சந்திப்பு சாலைகளில் அரளிப்பூச் செடிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக பராமரிக்க வேண்டி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம், போலூர், குப்பநத்தம் மும்முனை சந்திப்பு சாலைகளில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட அரளிப்பூச் செடிகளுக்கு முறையாக நீர் தெளிக்காததால் முற்றிலும் வாடி உள்ளது. மேலும் கால்நடைகள் பூச்செடிகள் மீது படுத்துறங்கி சேதப்படுத்தியும் சாணமிட்டும் வருவதால் பூக்கள் இறக்கும் தருவாயில் உள்ளது. எனவே அரளிப்பூச் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கால்நடைகள் புகாதவாறு பாதுகாப்பு வளையம் அமைக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் காவல்துறையினரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மனதை வருடுகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறை தீர்க்கும் மனு நாள் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனுக்களாக வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிகின்றனர். இதனால் ஏற்படும் கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் அங்கு வரும்போது மக்களை முழு சோதனை செய்து பின்னரே மனு அளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வரும் மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கான வண்டியில் அமர வைத்து மனு அளிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று தேவையான உதவிகளை செய்து வரும் காவல்துறையினரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாகையில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஊழியர்களின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. திருப்பூண்டி, திருமருகல், திருக்குவளை, கீழ்வேலூர், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெற்களை விவசாயிகள் நாகை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஊழியர்கள் நாள் ஒன்றுக்கு வெறும் 800 மூட்டைகளை மட்டுமே கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நெற்களை கொட்டி வைத்து இரவு பகலாக காவல் காத்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்யுமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்த யானைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியில் இருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலை அருகே 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய அந்த யானைகள் கேரட்டி என்ற கிராமத்தில் உள்ள ஏரியில் தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டன. திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தமிழ் ஆய்வுத்துறை சார்பில் தொல்லியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் புதிய கற்காலம், பெருங்கற்காலம், சங்ககாலம் மற்றும் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியில் வைக்கப்பட்ட கற்கருவிகள், புழங்கு பொருட்கள், வட்ட சில்லுக்கள், போர்க்கருவி, ஓலைச்சுவடி போன்ற பொருட்களை மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போதைப்பொருள் ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பேரணியில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அரசு அதிகாரிகள், மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் யமதர்மன் வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். போச்சம்பள்ளி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவை 2000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம்
பெருகோபனப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க பர்கூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை நோக்கி காளைகள் அனல் பறக்க சீறி பாய்ந்தன. அப்பொழுது இருபுறமும் திரண்டிருந்த இளைஞர்கள் காளைகளின் மீது கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை பறித்தனர். போட்டி தூரத்தை விரைவாக கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியின் போது 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். குளித்தலை அருகே நடைபெற்ற கபடி போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் 5ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. இரவு பகலாக 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் கரூர், திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 அணிகள் பங்கேற்று விளையாடின. இப்போட்டியில் கதிரவன் கபடி குழு முதல் பரிசையும், கோயம்புத்தூர் விவேகானந்தா பல்கலைக்கழக மாணவர்கள் 2ஆம் இடத்தையும், VKT பாய்ஸ் அணி 3வது இடத்தையும் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. Yeah!